அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இந்த விழா தொகுப்பு அப்படின்னு ஒரு பை கொடுக்கறதா சொன்னாங்க. ஆரம்பத்தில் ஒரு பையில் 21 பரிசு பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பின்னால் போக போக நீங்களே பையை கொண்டு வாங்க, நாங்கள் இருக்கிறது தான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. பொங்கலை சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததில் பார்த்தா வெள்ளமெல்லாம் அப்படியே ஒழுகி அழுகி பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்தது என்கின்ற குற்றமெல்லாம் வந்தது. பல பேர் சொன்னாங்க சரியில்லை. அதே போல் கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களில் அரிசியில் புழு பூச்சி, மாவில் வண்டு, மஞ்சத்தூளில் மரத்தூள் கலந்துருக்கிறது, இப்படி மாவில் மரத்தூள் கலந்துருக்கிறது, மிளகில் ஏதோ இந்த பஞ்சு கொட்டையை கலந்துருக்காங்க. இப்படி கலப்பட பொருளும் மிக மிக மனிதனால் உண்ண முடியாத கேடு விளைவிக்கின்ற பொருள் கலப்படமாக கொடுக்கப்பட்டது என்று குற்றச்சாட்டு பரவலாக வந்தது. வாங்கிய மக்கள் ஏமாந்து போனார்கள். மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் பண்டிகை என்று நினைத்த மக்களுக்கு இது பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. 21 பொருள் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல. கொடுத்த பொருளும் மிகவும் சுகாதார சீர்கேடு உள்ளதாக இருந்தது என்று குற்றச்சாட்டு வந்தது. அதை மக்கள் சொன்னபோது என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாமீனில் வெளிவர முடியாத அந்த வழக்குகளே கைது செய்து உள்ளே வைத்து விட்டார்கள். அதிலே அப்படி கைதானவருடைய ஒரு மகன் அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டான் என்ற செய்தியும் காதிலே வந்து விழுந்தது. இப்படி மக்களுக்கு எள்ளளவும் கூட பயன் தராத பொருட்களை கொடுத்ததாக சொல்லி இவர்கள் சொன்ன கணக்கு வேறு 1200 கோடி ரூபாய்க்கு பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கணக்கு வேறு கொடுத்திருக்கின்றார்கள். இது இன்று நேற்று நடப்பதல்ல. விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய பாரம்பரியம் அது. அவர்களுக்கு இது வழக்கம். அப்படி மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய கொள்கை என்பதை கூட வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை பெருமையாக பேசுவார்கள். அரசியல் சாணக்கியத்தை சொல்வார்கள். இது காலங்காலம் நடக்கின்ற விஷயம்தான். இது சரியா என்றால் வள்ளுவரே சரியில்லை என்று சொல்லுகின்றார். அடுத்தவருக்கு உரிய ஒரு விஷயத்தை அபகரித்து கொள்வது என்பது அயோக்கியர்கள் செய்கின்ற விஷயம், மனிதத்தன்மை இல்லாத செய்கின்ற விஷயம், மனிதர்களை மனிதர்களாக பார்க்க தவறுகின்ற செய்கின்ற விஷயம். இது உனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நீ எடுத்துக்கொள்ளவன் நினைப்பதே நீ மனிதத்தன்மை இல்லாதவன் என்பதை மீண்டும் மீண்டும் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். குறிப்பாக இந்த அறத்துப்பாலிலே கல்லாமை என்ற இந்த அதிகாரத்திலே பிறர் பொருளை அபகரிக்கும் எண்ணம் கூட இருக்கக்கூடாது சொன்னார் அல்லவா? அதுபோலத்தான் இதை யார் செய்வார்கள் என்று சொன்னால், இப்படி அடுத்தவருக்கு உரிய ஒரு பொருளை, அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொருளை, அடுத்தவருக்கு சொந்தமான ஒன்றை வஞ்சித்து அபகரித்துக் கொள்வர்கள் யார் செய்வார்கள் என்றால் மனிதத்தன்மை என்பதை பற்றி கொஞ்சம் கூட அறியாதவர்கள் செய்கின்ற ஒரு அறமற்ற செயல் என்றுதான் வள்ளுவர் சொல்லுகின்றார். அதற்குரிய குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார், களவின் கண் கன்றிய காதலவர் என்று இந்த கல்லாமை அதிகாரத்தின் 286வது குறளிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். குறிப்பாக இந்த குறள் உதடு ஒட்டாத குறள் ஆகும். இந்த குறளை சொல்லுகின்ற பொழுது 2 உதடும் ஒட்டவே ஒட்டாது. உதட ஒட்டா குறளில் ஒரு குறள் ஆகும். அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் என்றால், அளவு என்று சொல்வது அறம், மனிதத்தன்மை, நல்லது கெட்டது, சரி தவறு என்று அளந்து பகுத்து பார்த்து புரிந்து கொள்ளுகின்ற தன்மை. இப்போ அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார். இப்படி நல்லது கெட்டது பகுத்து பார்த்து ஆராய்ந்து நல்லது செய்ய வேண்டும், தீயதை செய்யக்கூடாது என்று மனக்கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்பதை அறியாதவர்கள். ஆற்றார் என்றால்
அந்த தன்மை இல்லாதவர்கள், அந்த மனிதத்தன்மை இல்லாதவர்கள் களவின் கண் கன்றிய காதலவர் என்று சொல்லுகின்றார். அதாவது அடுத்தவர்களுடைய பொருளை, களவின் கண் அடுத்தவர்களுடைய பொருளை திருடுவதற்கு ஆர்வம் உடையவராக இருப்பார்கள். காதலவர் என்றால் ஆர்வம் மிகுந்து இருப்பார்கள். அப்போது யார் அடுத்தவர்களுடைய பொருளை திருடு ஆர்வம் இருப்பான்னு சொன்னால், யாருக்கு மனிதத்தன்மை இல்லையோ, சக மனிதனை மனிதனாக மதிக்கின்ற அந்த நல்ல சுபாவம் இல்லையோ, வழக்கம் இல்லையோ, நல்லது கெட்டது என்று பார்க்கின்ற தன்மை இல்லையோ, கேட்டினையே வாழ்க்கையாக கொண்டவன் எவனோ அவன்தான் திருடுவதை வாழ்க்கையின் அம்சமாக வைத்துக் கொள்கின்றான். திருடுவதற்கு அஞ்சுவதே இல்லை, கூச்சம் வருவதில்லை. இந்த வெட்கம், மானம், ரோசம் என்றெல்லாம் வார்த்தையில் சொன்னால் கூட அவருடைய வாழ்க்கையில் இல்லை. எளிதாக திருடுவதை தம் வாழ்க்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வள்ளுவர் சொல்லுகின்றார். இப்போது இந்த விழா தொகுப்பை இது இணைத்து பார்த்தால் நமக்கு புரியும். இப்படி இதை சாணக்கியத்தன்மை சொல்வது கூட மிக மிக அருவருப்பான ஒன்று. இது மட்டுமல்ல, வியாபாரத்துக்குள்ள இன்றைக்கெல்லாம் என்னாகிவிட்டது சொன்னால், எடை குறைவாக கொடுப்பது, கொடுத்துவிட்டு கூடுதலாக பணம் பெறுவது என்று ஏமாற்றுகின்ற தன்மை எளிதாக வந்துவிட்டது. பொய்யை சொல்லி எடுத்துக்கொள்வது என்பது வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, நிலத்தை பத்திரப்படுத்துகின்ற பொழுது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொண்டு அதை பத்திரப்பதிவு செய்கின்ற பொழுது அங்கே ஏமாற்றுவது, ஒரே நிலத்தை 2 பேருக்கு விற்றுவிட்டு பின்னால் சிக்கல் உருவாக்குவது, அல்லது பத்திரமே இல்லாத இடத்திலே ஏமாற்றி விற்பது என்று பணம் வாங்குவது என்று பல்வேறு நிலை பார்க்கின்றோம். அதே போல் சீட்டு நடத்துகின்றேன் பணம் போடுங்க சொல்லிவிட்டு பணம் கோடியில் குவிந்த பின்னே காணாமல் போவது, இப்போ இப்படியெல்லாம் செய்கின்றார்கள். அப்படி பணம் சேர்த்தால் கூட அவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்கிறார்கள், வாழவில்லை. அந்த பணம் அவர்கள் இருப்பதில்லை, திடீரென்று செலவாகி விடுகிறது. ஒரு அளவில்லாமல் செலவு செய்து விடுகின்றார்கள். இந்த அளவு என்று சொல்லும்போது, அளவின் கண் என்று சொல்லுகின்ற பொழுது வரதராசர் போன்று சொல்லுகின்றார்கள். அளவு என்பதற்கு பரிமையில் சொல்லுவது என்ன என்றால், நல்லது கெட்டது என்று அளந்து பார்ப்பது. மூவா போன்று சொல்லுகின்றார்கள், அளவு தெரியாமல் சிக்கனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கெல்லாம் அளவின் கண் என்று சொல்லுகின்றார். அப்போது பிறரை வஞ்சித்து ஏமாற்றி சுருட்டி பணம் சம்பாதித்தவர்கள் அப்படி பணம் பெற்றால் கூட அவற்றை பாதுகாக்கின்ற வழி தெரியாமல், சிக்கனமாக இல்லாமல் செலவழித்து மீண்டும் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இங்கே தெரிந்து கொள்ள விஷயம் என்னென்றால், நேர்மையான வழியிலே வராத பணம் நிற்காது, மீண்டும் அது வந்த வழியே போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் மனிதத்தன்மை இல்லாதவர்கள்தான் திருடுவார்கள். திருடுவதை எவ்விதமான குற்ற உணர்வு இல்லாமல் செய்வார்கள், வாழ்க்கையாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லது திருடி பணம் பெற்றவர்கள் அவற்றை சேமிக்க வேண்டும் தெரியாது, அது வந்த வழியே போய்விடும் என்பதை வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வகையில் நாமும் கூட வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால், நேர்மையான வழியிலே, நியாயமான வழியிலே உழைப்புக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை உவகையோடு பெற்று அதை நிம்மதியாக வைத்து வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை. வாழ்க்கை தரம் என்பது பணத்தின் அளவில் அல்ல, அது மனத்தின் அளவை பொறுத்தது தான் என்பதைத்தான் பாரதநாடு சொல்லுகின்றது. அவ்வகையில் நாமும் கூட உழைத்து சம்பாதித்து நமக்கு கிடைத்த அந்த பணத்தை வைத்து மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் சிறப்பாக வாழ முடியும். திருடி பெறுகின்ற பணம் என்பது மனிதத்தன்மையற்ற குற்றம் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அந்த வகையில் நாமும் கூட ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றபடி குற்றமற்ற செல்வத்தை சேர்த்து நம்முடைய குலத்தை உயர்த்துவோம், பாரத நாட்டை உயர்த்துவோம். திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.